அனைவருக்கும் வணக்கம். அம்மா அவர்களுடைய இரங்கல் நிகழ்ச்சி. நாங்கள் பணியாற்றுகின்ற பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தில் கடந்த 6 ஆண்டு காலமாக மற்ற தளங்களில் இருந்து விடுபட்டு எங்கள் அமைப்போடு தலைவராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டிய, குறிப்பாக சாமானிய சாதாரண பாவப்பட்ட குழந்தைகளுடைய கல்விக்காக அவர்களுடைய வழிகாட்டல் என்பது பிரமிக்க வைக்கிற நிகழ்வுகள் பல நடந்தது எங்கள் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தில். சாமானிய குழந்தைகளுக்காக இவ்வளவு கவலைப்படுகிறாங்களேன்னு நினைக்கிற பொழுது, நீங்கள் இவங்க இறப்பு நிகழ்ச்சி 1ஆம் தேதி, 29ஆம் தேதி எங்களோட ஆன்லைன் மீட்டிங்கில் பேசுகிறாங்க. பேசுகிற பொழுது கூட பேசிட்டு கடைசியாக நான் கூட ஜேகே தோழர்கிட்ட கேட்பேன், தோழர் 86 வயசுக்கு மேலே இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, நம்மளே கூட பேச விட மாட்டேங்கிறாங்களே, இவ்வளவு பேசுகிறதுக்கு இவங்க இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி கேட்குற பொழுது வேறு வழியே இல்லை. அவங்க பேசி நம்மளைய சொல்லி நம்மளுக்கு வழிகாட்டுவதை தவிர வேறு மார்க்கம் இல்லை. அந்த அளவுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் கூட சில நேரம் அசந்துருவேன். ஏன்னா இவங்க இவ்வளோ வயசு கடைசியாக முடிக்கிற பொழுது கூட ஒவ்வொரு கூட்டத்துலையும் எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை ஆன்லைன் மீட்டிங், இல்லைன்னா அவங்களுக்கு அதுதான் அவங்கள இன்னும் கூட கொஞ்சம் நாளைக்கு கொண்டுட்டு வந்துச்சுன்னு கூட எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க எனர்ஜிட்டி ஆகிட்டாங்க. அப்படி தான் அவங்க இருந்தாங்க. அதனாலேயே கொஞ்ச நாளைக்கு அவங்க நீடிச்சாங்கிறதான் எங்களுடையது. ஒருவேளை 1ஆம் தேதி போட்டிருந்தாருன்னா நிச்சயமாக அவங்க எங்களோட பேசிக்கிட்டு இன்றைக்கி நல்லா இருந்திருப்பாங்க. எங்களோட 1ஆம் தேதி போட்டிருந்துருக்கணும். அதான் எங்களுடைய. ஏன்னா எப்படியும் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை அவங்களே கூப்பிட்டுருவாங்க. என்ன இன்னைக்கான ஆன்லைன் மீட்டிங் வேணாமே என்ன அப்படின்னு ஜேகிட்ட கேட்டு சீக்கிரம் முடிவு பண்ணுங்க, தேதி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படி ஒரு நெருக்கமாக சாமானிய குழந்தைகளுக்காக பேசின அந்த நிகழ்வு என்பது எங்களால் மறக்க முடியாது. நாங்கள் இன்றைக்கு பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் வரக்கூடிய 24ஆம் தேதி சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு 250-300 பேரை கொண்டு எங்கள் அமைப்பின் சார்பில் இரங்கல் கூட்டத்தை சிறப்பாக நடத்த இருக்கிறோம். அதுக்கு மத்தியில் நாங்கள் சொல்ல வேண்டியது, எங்களோடு பயணித்த கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டு காலம் பயணித்த அம்மா அவர்கள் எங்களோடு இருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் விட்டு சென்ற பணியை நாங்கள் செய்கிற பொழுது எங்களோடு தான் அவங்க பயணிப்பாங்க, நம்ம எல்லோரும் தான் பயணிப்பாங்கங்கிறத மட்டும் சொல்லி அவர்களுக்கு எங்களது பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் இதயம் அஞ்சலியை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி.